இழப்பு, விசுவாசம், அப்புறம் ஒரு எதிர்பாராத மீட்பு. இந்த மூணும் சேர்ந்த ஒரு அருமையான கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு பெண்ணோட அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி ஒரு பெரிய சரித்திரத்தையே உருவாகுச்சுன்னு சொல்ற ஒரு ஆழமான பார்வை. ஒருத்தரோட விசுவாசம் எப்படி ஒரு சோகமான சம்பவத்தை ஒரு பெரிய சரித்திரமா மாத்த முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம இந்த கதைக்குள்ள போக போறோம். பாருங்களேன், ஒரே ஒருத்தரோட முடிவு தலைமுறையா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. வாங்க கதைக்குள்ள போலாம். சரி, கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பயங்கரமான பஞ்ச காலத்துல பெத்லஹேம்ல இருந்து ஒரு குடும்பம் அங்க பஞ்சம் தாங்க முடியாம உயிர் பழைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற மோவாபுன்னு ஒரு நாட்டுக்கு போறாங்க. ஆனா பாருங்க, விதி அவங்கள அங்கேயும் விடல. போன கொஞ்ச நாள்லயே நகோமியோட கணவர் எலிமெலக்கு இறந்து போறாரு. சரி, பசங்களாவது இருக்காங்களேன்னு பார்த்தா அவங்களோட 2 மகன்களும் மக்லோன், கிளியோன், அவங்க 2 பேரும் அங்கேயே மோவாபிய பெண்களான ரூத்தையும் ஓர்பாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச வருஷத்திலேயே அந்த 2 மகன்களும் இறந்து போறாங்க. அப்பப்பா, இப்ப பார்த்தா நகோமி, அவங்களோட 2 மருமகள்கள் ரூத்து, ஓர்பா 3 பேரும் விதவைகளா தனியா நிக்கிறாங்க. கணவனையும் இழந்து பெத்த 2 பிள்ளைங்களையும் பறிகொடுத்த பிறகு நவோமிக்கு வாழ்க்கை மொத்தமா இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அந்நிய ஊர்ல இனிமே என்ன இருக்குன்னு அவங்க திரும்பவும் தன் சொந்த ஊரான பெத்லகேமுக்கே போகலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா மருமகள்களை பார்த்து, என் கூட வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்களாவது உங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி போய் நல்லா வாழுங்கன்னு சொல்லி கண்ணீரோட அவங்கள போக சொல்றாங்க. அவங்க மனசுல இனிமே எந்த நம்பிக்கையுமே இல்ல. இப்பதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை வருது. இது வெறும் பிரியாவிடை இல்ல, இது அவங்க வாழ்க்கையோட தலையெழுத்திய மாத்த போற ஒரு நிமிஷம். நகோமி சொன்னதை கேட்டு ஓர்பா அழுதுகிட்டே அவங்க மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ரூத்து அவங்க நகரவே இல்ல, நகோமிய கட்டி பிடிச்சிட்டு சரித்திரத்துல நிக்கிற அந்த வார்த்தைகளை சொல்றாங்க. இது வெறும் விசுவாசம் இல்லைங்க, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. யோசிச்சு பாருங்க, ரூத்து தன்னோட சொந்த நாடு, சொந்த மக்கள், அவங்க வழிபடுற தெய்வம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமே நகோமியோட வாழ்க்கை தான் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்றாங்க. அப்படி நகோமியோ ரூத்தும் ஒத்தையில ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பெத்லஹேமுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க கையில எதுவுமே இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க வந்து சேர்ற நேரம் ஊர்ல பார்லி அறுவடை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு வந்தாச்சு, ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்போதான் ரூத் ஒரு தைரியமான முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் அவங்க தலைவிதியே மாத்தி அமைக்க போற ஒரு சந்திப்புக்கு காரணமா அமைய போகுது. அப்ப இருந்த வழக்கப்படி அறுவடை செய்யும் போது கீழே சிந்துற கதிர்களை ஏழைகள் பொறுக்கிக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு விதமான உதவி. இத நம்பிதான் ரூத்து ஒரு வயலுக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க எதேச்சையா போன அந்த வயல் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரரும் நல்ல பேர் எடுத்தவருமான போவாசுக்கு சொந்தமானதுன்னு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போவாசுக்கு ஏற்கனவே ரூத்த பத்தி தெரியும். அதாவது அவங்க எப்படி தன்னோட மாமியாருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்ற செய்தி ஊர் முழுக்க பரவி இருக்கு. அவங்களோட அந்த நல்ல குணத்தை கேள்விப்பட்டுதான் போவாசு அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி கொடுத்து யாரும் அவங்கள தொந்தரவு பண்ணாம பாத்துக்க சொல்லி தன்னோட வேலையாட்கள் கிட்ட சொல்றாரு. இது வெறும் இரக்கம் இல்ல, ஒரு நல்ல செயலுக்கான அங்கீகாரம். ரூத் வந்து நடந்ததை சொன்னதும் நகோமிக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க யோசிக்கிறாங்க, போவாஸ் ஒரு நல்ல மனுஷன் மட்டும் இல்ல, நம்மளோட நெருங்கின சொந்தக்காரர், அதாவது நம்மளோட உறவின் முறை மீட்பர். அந்த காலத்துல இந்த உறவின் முறை மீட்பர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது அந்த குடும்பத்தோட நிலத்தை மீட்கிறதும் அங்க இருக்கிற விதவைய கல்யாணம் பண்ணி வாரிசுகளை உருவாக்குறதும் அவரோட கடமை. இப்ப நகோமிக்கு புரியுது, போவாஸ் தான் தங்களை காப்பாத்த வந்த ஒரு வழி அப்படின்னு. இப்போ தங்களோட எதிர்காலத்தை காப்பாத்திக்க நகோமி ரொம்பவும் தைரியமான, சொல்லப்போனா கொஞ்சம் ஆபத்தான ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த இடம்தான் கதையோட கிளைமேக்ஸுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. நகோமி சொல்றாங்க, நீ குளிச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ராத்திரி போவாசு கதிரடிக்கிற களத்துக்கு போ. அந்த காலத்துல இது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு தனியா ராத்திரி நேரத்துல ஒரு ஆணை பார்க்க போறது தப்பாவும் பேசப்படலாம். ஆனா ரூத்து தன் மாமியார் மேல வச்சிருந்த முழு நம்பிக்கையில அவங்க சொன்னதை செய்ய துணிறா. அதே மாதிரி நடுராத்திரியில ரூத் மெதுவா அந்த களத்துக்குள்ள போய் போவாசு தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கால் பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அவர் திடீர்னு முழிச்சு பார்த்த யாருன்னு கேட்டதும் ரூத் சொல்றாங்க, நான் தான் ரூத், உங்க அடியாள், உங்க போர்வையால என்ன மூடுங்க அப்படின்னு. இது சாதாரணமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கறது இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. எங்க குடும்பத்தோட உறவின் முறை மீட்பரா இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரூத்தே இப்படி கேட்டதை பார்த்து போவாசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட நல்ல குணத்தை ரொம்ப மதிக்கிறாரு. ஆனா இங்க ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா, ரூத்தை மீட்கிறதுக்கான முதல் உரிமை போவாசை விட ஒரு நெருங்கின சொந்தக்காரருக்கு இருக்கு. அதனால போவாஸ் சொல்றாரு, நான் முதல்ல அவர்கிட்ட பேசி பார்க்கறேன், அவர் அந்த உரிமையை விட்டு கொடுத்தா நான் உன்னை நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்கறாரு.
இப்போ இந்த விஷயம் ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளா இல்லாம ஊர் கூடும் இடமான நகரவாசல்ல ஒரு சட்டப்பூர்வமான பஞ்சாயத்தா மாறப்போகுது. போவாசு ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறார். அடுத்த நாள் காலையிலேயே நகர வாசலுக்கு போய் அந்த இன்னொரு சொந்தக்காரரை கூப்பிட்டு பேசுறார். அவர் சொல்றாரு, நீ நகோமியோட நிலத்தை வாங்கினா அதோட கூட மோவாபிய பெண்ணான ரூத்தையும் நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுதான் அந்த சொந்தக்காரர் கொஞ்சம் யோசிக்கிறார். ஒரு அந்நிய நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணினா தன்னோட சொத்துக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்து எனக்கு இந்த உரிமை வேண்டாம், நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி விலகிடுறார். அவ்வளவுதான். இப்போ போவாஸ்க்கு முன்னாடி எந்த சட்டத்தடையும் இல்ல. ரூத்தோட அசைக்க முடியாத விசுவாசமும் போவாஸோட நேர்மையும் ஒன்னு சேர்ந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஓபேதுன்னு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நகோமியோட வாழ்க்கையில போன எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப கொண்டு வந்துடுச்சு. நான் வெறும் கையோட ஊருக்கு வந்தேனேன்னு அழுத அதே நகோமியோட மடியில இப்போ அவங்களோட பேரன் விளையாடுறான். அவங்களோட கவலையெல்லாம் இப்போ கரைஞ்சு போய் வாழ்க்கை முழுசும் சந்தோஷம் நிரம்பியிருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இத்தோட முடியல. இதோட உண்மையான உச்சகட்டம் இனிதான் வரப்போகுது. இந்த கல்யாணம் ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாத்தல. அன்னைக்கு ஒரு அந்நிய பெண்ணாகவும் ஆதரவற்றவளாகவும் வந்த ரூத்து யார் தெரியுமா? இஸ்ரேலையே ஆண்ட மாபெரும் அரசனான தாவீது ராஜாவோட கொள்ளுப்பாட்டி. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண பெண்ணோட அசாதாரணமான விசுவாசம் ஒரு ராஜ வம்சத்துக்கே அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ரூத்தோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. பெரிய பெரிய வீரமும் விசுவாசமும் அன்பும் நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காத நேரத்துல வெளிப்படும். உங்க வாழ்க்கையில நீங்க இது மாதிரி யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் ஒரு ஹீரோ மாதிரி வந்து நின்ன தருணங்கள் இருக்கா? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.